உலகத்திலே விலை உயர்ந்த பருப்பான மக்கடமியா நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னந்தோப்புக்கு நடுவில் நான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இது கணேஷ் நர்சரியோட சாம்பிள் தோட்டம். இது மக்கடமியா செடி. இந்த செடியெலாம் இங்கே வளருமா, காய்க்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்துச்சு. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அஜ்மான் கடையில் போய் பார்க்கும்போது ஒரு பருப்பு இருந்துச்சு. அந்த பருப்போட 1 கிலோவோட விலை 3656 ரூபா சொன்னாங்க. அப்படி என்னடா அது பருப்புன்னு விசாரிக்கும் போது தான் அது பேர் தான் மக்கடமியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மக்கடமியா பருப்பு என்னன்னு வைக்கும்போது அது என்ன செடி என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து மக்கடமியா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் பெருசாக விளையலை. ஒரு சில பகுதியில் ஒரு சில வெரைட்டி இருக்குது, ஆனால் அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இல்லைன்றது தெரிய வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு 4-5 நாடுகளுக்கு இது எங்கெல்லாம் அதிகமாக விளையுதோ அங்கே ட்ராவல் பண்ணேன். கென்யா, உகாண்டா, டான்சானியா, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எனது நண்பர்கள் மூலமாக அங்கே இருக்கிற நர்சரிஸ் இதெல்லாம் பிளான் பண்ணேன். பிளான் பண்ணும்போது நான் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் நான் ட்ரைனிங் போனேன். அப்போ ட்ரைனிங் போகும்போது எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சேன். இங்கே இருக்கிற வெரைட்டிங்கிறது ஒரு லோக்கலான ஒரு வெரைட்டி. அதுதான் இந்த சைஸு. இங்கே இந்தியாவில் நம்ம விளையிற இந்த சைஸு. இது ஆஃப்ரிக்காவில் மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு பருப்பு. ரெண்டோட சைஸே நீங்கள் பார்க்கலாம். இது உள்ளாரேருந்து உடச்சி எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொண்டக்கடலை சைஸ் தான் இருக்கும். இது பாருங்கள், இதுதான் பெருசு. இதுதான் வந்து நீங்கள் நம்ம அஜ்மான் கடைகளில் இருக்கிற 3656 ரூபாய்க்கு விற்கிற பருப்பு. அப்போ இந்த செடியோட வெரைட்டி எங்கே என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி என்னுடைய சொந்த தோட்டத்தில் இந்த தென்னந்தோப்பில் ஒரு 40 ஏக்கர் தோப்பில் நான் இந்த மக்கடமியா செடியை பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இது மக்கடமியா செடி பிளான்டேஷன் பண்ணி ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது. நல்ல வளர்ச்சி வருது. இதை பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்னா ஒரு 550 செடிகளுக்கு மேலே நடவு பண்ணேன். ஒரு பொருள் இந்தியாவில் அதிகமாக விற்கப்படுது, ஆனால் அதோட விளைச்சல் இங்கே இல்லை. அப்படிங்கும் போது இதோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்யூச்சரில். அதனால தான் வந்து நான் இந்த மொராங்கா 20ன்ற இந்த வெரைட்டியை நான் நடவு பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகணும். என்னென்னா இதில் என்ன அப்படி இருக்குது, இவ்வளோ விலை விற்கிதே, இதில் என்ன அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூஃபா மோனோ அன்சாச்சுரேட்டன்ற ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. அதில் ஒமேகா 9 ஒமேகா 7 இருக்குது. ஒமேகா 7 என்ன பண்ணுன்னா பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணுது. ஒமேகா 9 வந்து என்ன ஹார்ட் பீட்டை ஒரே சீராக வச்சுக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், பாடி உள்ளார இருக்கிற வீக்கங்கள், அதாவது இம்ப்ளமேஷன் சொல்லுவாங்க, அந்த வீக்கத்தை அது ஆட்டோமேட்டிக்காகவே கம்மி பண்ணுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது எந்த வயதினரும் சாப்பிட்லாம். குறைந்த அதோட அளவான முறைகளை எடுத்துக்கிட்டால் எந்த வயதினரும் சாப்பிட்லாம். இப்போது வந்து முந்திரி பருப்போ, பாதாம் பருப்போ, பிஸ்தா பருப்போ எல்லாராலையுமே சாப்பிட முடியாது. முக்கியமாக வந்து சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுனால இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். அதனால தான் இது இவ்வளோ விலை விற்கிது. அப்புறம் பாலிமோல்ஸ் அண்ட் ஃப்ளவனாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு மனிதனுடைய உடம்பை வந்து சமச்சீராக வச்சுக்கிறதுக்கான ஒரு விட்டமின்ஸ். அது இதில் அதிகமாக அடங்கியிருக்கு. அதனால் எல்லாருமே ரெகுலராக ரொட்டீனாக எடுத்துக்கலாம். இப்போது பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கிறவங்க தான் அதை நடவு பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் நிழல்லையும் வரும். 50% நிழல்கள்லையும் இது வரதுக்கான ஒரு தாவரம் தான். அப்போ அதனால் வந்து நான் ஆல்ரெடி தென்னந்தோப்பு இருக்கிறதுனால ரெகுலரான ஒரு பயிர், தென்னைனா பாக்கு அப்படின்னு போகாமல் ரெகுலரான ஒரு பயிர் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மக்கடமியா வச்சுருக்கேன். இது வீடுகள்லையுமே வச்சு வளர்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பெரிய விவசாய முறையாக தான் இது பண்ணி எடுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்க பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு 5 பேர் 7 பேர் ஒரு ஃபேமிலின்னு இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிற விட்டமின்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ஃபியூச்சரில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செடியை வந்து மினிமம் ஒரு செடின்ற எண்ணிக்கையில் நாங்கள் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்புகிறோம். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாராலையுமே 3656 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ வாங்கி சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது, என்னாலையுமே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் இந்த மாதிரி வந்து ஒரு 2 செடியை 3 செடியை நடவு பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய வயதானவர்களுக்குமே ஃப்யூச்சரில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட கொட்டையை உடச்சி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. அமேசான்லேயே மக்கடமியா ப்ரோக்கர்னு ஒரு டூல் பண்ணிங்கன்னா அது சும்மா ஒரு 150 ரூபா விலையிலே கிடைக்கும். அதை உடச்சி ப்ரோக் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம். இதை வந்து இதோட தொழில்நுட்பங்களை நான் அறிஞ்சிக்க ஆஃப்ரிக்கா போனேன்னு சொல்லியிருந்தேன். அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நான் வந்து இங்கே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அவங்களுடைய அந்த சயின்டிஸ்டோட சப்போர்ட்டோட நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1050 செடி இப்போ நடவு பண்ணியிருக்கேன். இன்னும் 2000 செடி நடவு பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம கணேஷ் நர்சரிக்கு வந்தீங்கன்னா அந்த நம்ம கணேஷ் நர்சரியில் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய இந்த சாம்பிள் தோட்டம் மக்கடமியா தோட்டம் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் மக்கடமியா பிளான்ட் வேணும் அப்படின்னா மினிமம் 1 என்ற எண்ணிக்கையில் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இது கணேஷ் நர்சரி, தமிழ்நாட்டின் மிக பழமையான மிகப்பெரிய டிம்பர் நர்சரி.